நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஆதவன் அவர்களுடைய ஒரு சிறுகதையினுடைய தலைப்பு, இந்த கதையின் தலைப்பு கடைசியில் இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒன்று வரும். இப்போ கிட்டத்தட்ட இந்த அரங்கமே ஒரு நாடக அரங்கம் மாதிரி. இப்போ ஆதவன் தீட்சண்யாவினுடைய சிறுகதையை மையமாக வைத்து ஒரு நாடகமும் இந்த அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. நம்முடைய மாவட்ட செயலாளர் தோழர் கரீம் ஆற்றியது நோக்க உரை என்பதை அவர் கடைசியாக சொன்னார். பார்த்தீங்களா, இன்னும் திடீர்னு வந்து பேசுகிறாருங்கிறது தான் சொன்னார். என்னுடைய நோக்க உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேங்கிறது தான். ஒரு ஆதவன் சொன்னார்ல, கதையின் தலைப்பு கடைசியில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன நோக்கத்துக்காக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே அவர் சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியுது. இதுதான் நோக்க உரை. நான் கூட நினச்சேன் நோக்க உரைன்னு போட்டிருக்கேன், கூப்பிடலையே அப்படின்னு. குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்கெல்லாம் இங்கே பேச கூப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் முறை கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கு. நம்முடைய அன்பு தோழர் தாமியக்காசாவினுடைய முதுகெலும்புன்னே சொல்லலாம். ஏன் முதுகெலும்புன்னா, பெரும்பகுதி சுமையை அதுதான் சுமக்கும். அதனால தான் வந்து தாமியக்காசாவினுடைய முதுகெலும்பாக அவர் பொதுச்செயலராக இருந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் நானும் அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கிறேன். ஒரு கவிஞராக தகடூர் ஆதவன் அப்படிங்கிற பெயரில் துவங்கி கவிஞராக, அப்புறம் சிறுகதை எழுத்தாளராக, நாவல் ஆசிரியராக, அதே போல் சிறந்த உரை வீச்சாளராக, கடைசியில் தோழர் கரீம் அவர்கள் சொன்னது போல் அது வந்து இந்த தொலைக்காட்சி விவாதங்களுக்கு நானும் போவது உண்டு. அது ஒரு பெரிய சத்திய சோதனை தான். எப்போ என்ன எவன் பேசுவாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதிலெல்லாம் போய் சமாளிக்கிறாருங்கிறதே ஒரு புது அவதாரம். அது இப்போ சமீப காலமாக கலை இலக்கியம் சார்ந்த விவாதங்களில் மட்டுமல்ல, பல்வேறு சூடான அரசியல் பிரச்சனைகள் முன்னுக்கு வருகிற பொழுதும் தொலைக்காட்சிகள் தேடுகிற ஒரு விவாத மேடையினுடைய பங்கேற்பாளராக ஒரு பல்வேறு வடிவங்களில் இயங்கிக் கொண்டே இருப்பவர் நம்முடைய பேரன்புக்குரிய தோழர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள். நான் அதிக நேரத்தை எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா வந்து நிறைய அவருடைய படைப்புகள் குறித்து தலைப்புகளில் பல்வேறு ஆளுமைகள் இங்கே உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பொதுவாக 1-2 விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு, நீங்கள் தோழர் ஆதவனுடைய அந்த மொழி இருக்கு இல்லையா, அது யாருமே பின்பற்ற முடியாத ஒரு மொழி. இப்போ என்னென்னா, அவர் வந்து பொதுச் செயலாளராகவும் நான் தலைவராகவும் இருக்கிற பொழுது பல அறிக்கைகளை சேர்ந்து கூட்டாக அமைப்பின் சார்பாக வெளியிட வேண்டியிருக்கும். அவர் உருவாக்குகிற சொல் இருக்கு இல்லையா, வேறு சொல்லாக இருக்கும். அந்த ரெண்டையும் இணைத்து அவர் உருவாக்க, எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஒரு 500 சொல்லையாவது தமிழ் மொழிக்கு அவர் கொடுத்திருப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதெல்லாம் என்னால் பட்டியல் பண்ண முடியும். எங்களுடைய அறிக்கைகள்லேயே கூட அவருடைய படைப்புகளில் கூட நான் சொல்லலை, அது நிறைய இருக்குது. அதுவரை தமிழில் யாரும் 2 சொல்லாக தனித்தனியாக பயன்படுத்தியிருப்போம். அந்த இரண்டையும் இணைத்து எந்த உறுத்தலும் இல்லாமல் ஒரு வார்த்தைகளை உருவாக்குவது என்பது அவருக்கு கைவந்த கலை. 2வது, இங்கே தோழர்கள் எல்லாரும் சொன்னது போல் அந்த ஒரு விஷயத்தை பகடியாக, எல்லலாக, நையாண்டியாக சொல்வதில் அவருக்கு நிகர் அவர் தான். அவருடைய பேச்சுகள்லையும் நம்ம அதை பார்க்க முடியும், அவருடைய எழுத்துக்கள்லையும் நம்ம அதை பார்க்க முடியும். அது வந்து ஒரு பெரிய அதிகாரமாக, புனிதமாக கட்டப்பட்டிருப்பதை அப்படியே ரொம்ப இந்த புறங்கையால் தள்ளிவிட்டு போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய பிம்பங்கள் கட்டப்படுகிற பொழுது ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் அதை தள்ளிவிட்டு, புறங்கையால் தள்ளிவிட்டு போகிற அந்த பாணி என்பது, நீங்கள் தோழர் நன்மாறன்ட்ட ஒரு வகையான பகடி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எளிய மனிதர்களுடைய பார்வையிலிருந்து இந்த சமூகத்தை பார்த்து அதில் மனிதனுடைய கீழ்மைத்தனங்களை எல்லாம் வந்து சொல்லும் பொழுது நம்மளை பற்றி தான் அவர் பேசுவார். ஆனால் நம்மளே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். நம்முடைய கீழ்மையை, நம்முடைய சிறுமையை, நம்முடைய அறியாமையை அவர் சொல்லுகிற பொழுது யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிற மாதிரி நம்ம சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒரு வகையான பகடி வகைன்னா, ஒரு ஆதவன் வந்து அது பகடியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய அறுவை சிகிச்சையாளனுடைய கையில் இருக்கிற கத்தி போல் அந்த புண்ணை அது கிழிக்கும். நம்மளும் வந்து ஒரு அனஸ்தியாஸ் அவருடைய நகைச்சுவையில் பகடியில் கேட்டுக்கிட்டு இருக்கப்பவே ஒரு அறுவை சிகிச்சையை இந்த சமூகத்துக்கு அவர் செய்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு கூர்மையான எழுத்து அல்லது பேச்சு தோழர் ஆதவனுக்கு. ஒரு கவிதையை இப்போ இன்றைக்கி கூட, நேற்று கூட ஒரு பெரிய தலைவர், கட்சியெல்லாம் வேண்டியதில்லை நமக்கு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மட்டும் அடுத்த எலெக்ஷனில்
இத்தனை மேயரில் ஜெயிச்சிட்டேன்னா நான் என் பாதி மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் இந்த மீசை ஆம்பளை இதை வச்சு தான் பல வகையான சவால்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ ஆம்பளையா இருந்தா அப்படின்னு ஒரு சவால் விடுவார். நீ வேட்டி கட்டி இருந்தா அப்படின்னெல்லாம் நமக்கே சந்தேகமாக இருக்கும். வேட்டியோடு தான் இருக்காங்களா, இல்லை ஒரு பழைய அவையில் சொல்லுவாங்கல்ல கண்ணுக்கு தெரியாத ஆடை அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி வேட்டி கட்டி இருந்தா. இதில் புதுசாக நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு பாதி மீசையை எடுத்துக்கிறேன். இந்த மீசை ஏற்கனவே நம்முடைய தலைவர் கந்தர்வன் சொல்லியிருக்காரு, விதவிதமாக மீசை வச்சாங்க, ஆனால் வீரத்தை எங்கேயே தொலைச்சி விட்டாங்க. அதெல்லாம் ஒரு மீசை கரிசல் அழகாக பாடுவார் அந்த பாட்டை. என்னென்ன வகையான மீசை, ஹிட்லர் மீசை, அதில் சில பேர் மீசையை பழசை முறுக்கி விட்டு எலும்புச்சம்பளத்தை அதில் வைக்கிறது. அதே எலும்புச்சம்பளம் வைக்க எத்தனையோ இடம் இருக்குது. அவங்க மீசையை ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி கொண்ட வழியாக மீசையை முறுக்கி விட்டு அதில் எலும்புச்சம்பளத்தை வச்சது. எத்தனை வகையானங்க. நீங்கள் திருமங்கலம் பக்கத்தில் ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு இளைஞர் மீசை வைத்ததற்காகவே கட்டி வச்சு அடித்தாங்க. அவன் அந்த மீசை இருக்கிறதுலையோ வளர்த்ததுலையோ இவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஆனால் அவங்க மீசை வச்சுருக்கிறது இவருக்கு பயங்கர டிஸ்டர்பாக இருக்குது. நீ எல்லாம் மீசை வைக்கலாமா? அதுபோல் தொடர் ஆர் நல்லக்கண்ணு சமீபத்தில் நம்ம விட்டு பிரிஞ்சாருக்கு. அவர் ஒரு முறை ஒரு சிறை தண்டனையின் பொழுது அவர் மீசையில் நெருப்பு வச்சு விட்டாங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு பிறகு தான் எதுக்கு இந்த இம்சைன்னு ஒரு மீசை கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை, மீசையை எடுத்து விட்டார். இப்படி மீசை பற்றி ஏராளமான கதைகள் இருக்கிற பொழுது எனக்கு தெரிந்து ஒரு 5000 10,000 வருஷமாக அது மீசைங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. குரங்கினுடைய மலிக்கப்படாத மயிர் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம குரங்காக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணாத ஏரியா, அவ்வளோதான். தாண்டி அதை ஒன்றும் இல்லை. அவ்வளவு தூரம் அந்த மீசையை இவங்க கட்டமைச்சு ஒரே வரி தான். நீங்கள் தமிழில் சொற்றொடர் மாதிரி அது. அப்பா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைடா, மீசை என்பது வெறும் மயிர். நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அது. இப்போ யாராவது மீசையை பார்த்தாலும் எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வந்து நான் எனக்கு வாயை ஊற்றிக்குவேன். ஏற்கனவே எங்கால் சொல்லிட்டாரா மீசை என்பது வெறும் மயிர் அப்படின்னு. எது சொல்கிறேன்னா அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா. அதில் பேர்லேயே ஒரு நாவலும் வந்திருக்கு. அதில் ஒரு பாத்திரத்தை உருவாக்கியிருக்கிறார். அதில் பல பேர் ஒரு உண்மையான எழுத்தாளர் எங்கெங்கே இருக்காருன்னு கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க. தெரியலங்க, ஆதவனை தாங்க கேட்கணும். அதனுடைய கர்த்தா அவர் தான். அவர் எங்கே அவரை பதுக்கி வச்சிருக்காரோ தெரியல. அப்போ ஒரு புனைவு என்று காலங்காலமாக சொல்லப்பட்டதை அவர் அந்த நாவலாகட்டும், அதுபோல் ஆதவனுடைய கவிதை, அவருடைய சிறுகதை நாவலை போலவே அந்த மழை பற்றி நம்ம எவ்வளோ வகையான விஷயங்கள் நம்ம யோசிச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த கவிதையை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. முன்னால் கூட மருதகாசி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே முட்டா பயல மூளை இருக்கா என்று இவர் பேசுகிற பண்ணையார் பேசுகிற வார்த்தையை போல கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே. ஆனால் மழை சம்மந்தமாக ஒரு 1000 பாட்டாவது தமிழ் சினிமாவில் வந்திருக்கு, என்னென்ன வகையான மழை அப்படின்னு. ஆனால் அவர் மழையை முட்டா பயல மூளை இருக்கான்னு திட்டுற வார்த்தை போல கொட்டுது பாரு அங்கேன்னு மருதகாசியினுடைய பாட்டு. நம்ம மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அவர் இந்த நான் மழை பற்றிய தொடர் ஆதவன் ஜீச்சன்யாவுடைய கவிதை என்பது அதில் ஒரு பெரிய விஷயங்க. நம்ம எங்கே உட்காந்து வாழ்க்கையை பார்க்குறோம், வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறோமா, வீட்டுக்கு வெளியேருந்து பார்க்குறோமா? நீங்கள் நிறைய பேர் இலக்கியவாதிகள் சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மழை பெய்கிற பொழுது வீட்டுக்குள்ளே உட்காந்து சூடாக ஒரு தேநீர் குடிப்பது, வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் முந்திரி பருப்பு குறிக்கிறது அப்படின்னு பல பேர் எழுதியிருக்காங்க. மழையை ரசிக்கிறது, அதுபோல் காரில் போகும் பொழுதே மலையில் இருக்கிறது, ஜன்னலுக்கு ஓரமாக உட்காந்து கொட்டுக்கிற மலையை ரசிக்கிறது எவ்வளவு நம்ம படிச்சிருக்கிறோம். நான் ஆதவனும் மழையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இப்போ நாங்கள்லாம் சாதாரண விவசாயி வீட்டு பிள்ளை தான். எனக்கெல்லாம் மழை வந்தால் நைட்டில் பயமாக இருக்கும். அப்போ சின்ன பிள்ளை, ஏன்னா வீட்டில் எழுப்பி விட்ருவாங்க. மாடுகள் பூரா வெளியே கட்டப்பட்டிருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா எழுப்பி விட்டு அந்த மாட்டை பூரா பிடிச்சி மறுபடியும் கொட்டாயில் கட்டுங்கம்பாங்க. அது நம்ம சமயத்தில் கட்டி முடித்தோன்னா மழை நின்று போயிடும். அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, மழை எப்போ வருது எப்போ போகாதுன்னு. அதுக்குள்ளே போய் கொசு கடிக்குள்ளே போய் அவ்வளோ மாட்டையும் கட்டி முடித்து இருந்த வைக்கலெல்லாம் அள்ளி போட்டு சாணியோடு சேர்ந்து நின்று கையை காலை போனால் தூக்கம் போயிடும். அதனால் எனக்கெல்லாம் சின்ன வயசில் மழைனால இது வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போல்லாம் ஒரு விவசாயி வீட்டுக்குள்ளே அப்படி தான் நினைப்பேன் அப்போ. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு மழை பெய்யுது,
அந்த உழுகிற இடத்துல பூரா தட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், வீடு நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட போய் எப்படி மழை அழகாக பெய்யுது பற்றி அப்படின்னு சப்புன்னு அடிச்சு போடுவான். நானே எல்லா இடத்துலையும் தட்டை வச்சு விட்டு இனிமேல் எந்த இடத்துல தட்டை வைக்கிறதுன்னு தெரியாமல் கையில் பிடிச்சி வெளியே ஊற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து மழை எவ்வளவு அழகாக இருக்குது, இதுதாங்க தொடர் ஆதவனுடைய கவிதை. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற உனக்கெல்லாம் மழை வெளியே பெய்யுது, எங்களுக்கு மழை எங்கள் பொழப்புல தான் பெய்யுது என்கிற தொடர் ஆதவனுடைய கவிதை. அதே போல் சொல்லிகிட்டே போகலாங்க. அவருடைய சிறுகதையாகட்டும், அவருடைய அந்த கதைகள், இந்த ரொம்ப ஒரு வரிய ஏகலைவன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு கதைக்கு அவர் வச்சிருக்க தலைப்பு மிச்சம் இருக்கும் 9 விரல்கள். இதை நீ ஒரு வரி தான் ஒரு கதைக்கான ஒரு தலைப்பு. இது மிச்சம் இருக்கும் 9 விரல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த ஏகலைவனுடைய கதையும் அவ்வளவு பெரிய துன்பமும் புராணமும் நம்முடைய பாடும் ஒரு வரியில் இவரால் இறக்கி வைக்க முடியும். அதுபோல் பூச்சியத்திலிருந்து துவங்க மாட்டோம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு கவிதை. எல்லாத்தையும் கலைச்சி போடு, முதல்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம்டா அப்படின்னு. பூச்சியத்திலிருந்து துவங்க மாட்டோம், எழுத வேண்டிய நாற்குறிப்பின் கடைசி பக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதே போல் தொடர் நன்மாறன் அவர்கள் இறந்த பொழுது நாங்கள் எல்லாம் அங்கே தான் அவர் கூட இருந்தோம். அப்போ தொடர் ஆதவன் ஒரு வார்த்தை சொன்னார், அதே பிறகு எழுதவும் செஞ்சார். எல்லாரும் அவருடைய இறுதி நிகழ்ச்சியை பார்த்துட்டு செத்தா இவர் மாதிரி சாகணும்யா அப்படின்னாங்க. அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. எப்படி சாகிறதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவரவர் எச்சத்தார் காணப்படும்னு தான் வள்ளுவனே சொல்லிட்டு போயிட்டான். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அன்றைக்கி மதுரையில் பூரா தலைப்பு செய்தி செத்தா இவர் மாதிரி சாகணும்யா. எவ்வளோ பேர் ஜனங்களை பாரு, எவ்வளோ தோழர்கள், எவ்வளவு எளிய மக்கள்னு சொன்னப்போ ஆதவன் திரும்ப சொன்னார், செத்தா நன்மார மாதிரி சாகணும்னா நன்மார மாதிரி வாழணும். கடைசி நாளில் செத்த உடனே பாப்புலாரிட்டிலாம் வராது. ஒரு 65 வருஷம் 70 வருஷம் நன்மார மாதிரி வாழ்ந்தால்தான் நன்மார மாதிரி சாக முடியும் என்பது தொடர் ஆதவன் அன்றைக்கு சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தை. அதுபோல் அரசியல் ரொம்ப பிரபலமான, ஏன்னா ஒரு இப்போ இந்த பஞ்சு டைலாக்குங்கிறாங்க பாருங்க. இப்போ அது மாதிரி ஆதவனுடைய பஞ்சு டைலாக்கே நிறைய தொகுக்கலாம். இது இன்னொன்று வந்து முன்னால் வந்து அண்ணா சொன்ன ஒரு அரசியல் பொன்மொழி தான், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. அது அரசியல் எல்லாருக்கும் தெரியும். பிறகு கூட ஒரு நிலையில் கலைஞர் கூட வடக்கு வழங்குகிறது தெற்கு தேர்கிறது அப்படின்னார். அது ஒரு கூட்டணியில் இருந்த காலம். அது வடக்கு வழங்குகிறது தெற்கு தேர்கிறது அப்படின்னார். இப்போ இந்த பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆதவன் சொன்ன அரசியல் பொன்மொழி என்னன்னா, தெற்கு தேய்கிறது வடக்கு மேய்கிறது அப்படின்னாரு. இதுலேருந்து இந்த வகையிலிருந்து தேய்கிறது மட்டும் இல்லை, தேயணும்னா மேய்ஞ்சாதானே தேயும். அண்ணா சொன்னதுக்கு ஒரு அடுத்த பெரியண்ணாவே மாறிட்டார். பிரச்சனையும் பெருசாக இருக்கு. அண்ணா காலத்தை விட மத்திய மாநில உறவுகள் மேலும் மேலும் சிக்கலாகி இருக்கிற பொழுது வடக்கு வாழ்கிறதுங்கிறதோட அண்ணா முடிச்சுக்கிட்டார். எப்போ அது வாழ மட்டும் செய்யலை, எங்கதையும் சேர்த்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் போகிற போக்கில் சொன்னது. அதுபோல் இந்தியா என்பது தொழிற்சாலைகளினுடைய கண்ணீர் பள்ளத்தாக்கு அல்ல என்று சொன்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. ஏன்னா சில சமயங்கள் இந்த மாதிரி விழாக்களில் முதல்ல பேசுகிறவரே எல்லாத்தையும் பேசிட்டோம்னா சில பேர் பின்னால் பிரச்சனை வரும். அதனால் நான் வந்து எனக்கு வந்து தொடர் ஆதவன் என்கிற அந்த எவ்வளவு அவதூறுகளை இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்திருக்கிறார். தன்னுடைய கொள்கையில் அவர் எதுக்கு எவன் வாழ்க்கையை சொல்லுவாங்கல்ல, யார் சொத்தில் மண்ணள்ளி போட்டேன் அப்படின்னு. ஆனால் யார் சொத்துலையும் ஆனால் வந்து இலக்கிய உலகத்தில் அதிகமாக அவதூறு செய்யப்பட்ட எழுத்தாளர்கள் ஒருவராக சில பேர் வந்து பிரச்சனை இல்லாமே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனையை பற்றி எழுதுனாலும் எந்த பிரச்சனை வரப்போகுது? அவ்வளோ பழகிறதுல யாரோடவும் இல்லாமல் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் என் பாதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அதை பற்றியெல்லாம் எதுவுமே அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கக்கூடாது. ஆனால் பொதுவெளியில் அதுக்காக எந்த இதுவும் அவர் காட்டிக்கிட்டதே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு தத்துவத்தால் புடம்போடப்பட்ட ஒரு படைப்பாளி என்பதால் தான் அதையெல்லாம் எதிர்கொண்டு அவர் வந்து மிக எளிதாக மக்களின் பக்கமே நிற்கிறார். அந்த மலையில் நனைகிறவர்களின் பக்கம், அந்த வாழ்க்கையோடு மலையோடு சேர்ந்து வாழ்க்கைக்காக பாடுபவர்கள் நிற்கிறார். இதை விட நான் ரொம்ப எளிமையாக சில விஷயங்களை சொல்கிறேன். ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அவர் எழுதின ஒரு கவிதை, நீங்கள் வந்து விவிலியத்தில் வரும்ல விளக்கப்பட்ட கனி, கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார் ஒரு வரி, நாம் எல்லாம் விளக்கப்பட்ட கனியின் விதைகள் அப்படிம்பார்.
அது வந்து அந்த கதை உங்களுக்கு தெரியுமில்ல, அதெல்லாம் முழுசாக சொல்கிறதுக்கு இப்போ நேரம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு, இவர் ஏதோ பாதிரியார் பிரசங்கம் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா இப்போ சபாநாயகர்லாம் பிரசங்கம் பண்ணுற காலத்தில் இவன் ஞாயிற்றுக்கிழமையில் அதுக்குள்ளே நான் போகலை. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடெல்லாம் இப்போ அதுக்குள்ளே நான் போகலை. அந்த விளக்கப்பட்ட கனி விஷக்கனி அதுக்கிட்ட போகாது. இவர் என்ன சொல்கிறார், ஆதவனுடைய கவிதை என்னென்னா ஒரு அற்புதமான இடங்கள். எப்படி அவரால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுதுனே தெரியலை. அதை பற்றி அந்த விளக்கப்பட்ட கனி அதை வச்சு நிறைய படைப்புகள் சினிமா நிறைய வந்துருச்சு. ஆதவன் ரொம்ப எளிமையாக அதை அணுகிறார். என்னென்னா இன்றைக்கி இருக்கிற அன்னைக்கு இந்த என்ன பழம்னு தெரியல, புது ஆப்பிள்னு தான் சொல்கிறாங்க. விளக்கப்பட்ட கனி ஆப்பிள்னே வச்சுக்குவோம் நம்ம. ஏன்னா இப்போ இந்த முருகன் அந்த அந்த பிரச்சனையில் கூட என்ன பழம்ங்கிறது தெரியல. நம்ம ஒரு வசதிக்கு இந்த மாம்பழம்னு வச்சுக்கிட்டோம். ஆனால் அது ஞானப்பழம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விளக்கப்பட்ட கனியை ஆப்பிள்னு வச்சுக்குவோம். அது வந்து ஆதாம் வந்து சொன்னார் அந்த இதெல்லாம் இருக்குது, பஞ்சாயத்து இருக்கு இல்லையா. இப்போ வந்து செயற்கையாக செய்யப்படுகிற ஆப்பிள்களை தின்றுவிட்டு எப்படி வந்து அவர் சொல்கிறார், இந்த புதுசாக உருவாக்கப்படுகிற அந்த செயற்கையாக இருக்குல்ல, இப்போ சில அந்த பெங்களூர்லேருந்து ஒரு வாழைப்பழம் வைக்கிறாங்க பாருங்கள், மோரிஸ் அதுக்கு பேர். அதெல்லாம் மரத்தில் விளைஞ்சதா இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரியில் செஞ்சாங்களான்னே பார்த்தா சந்தேகமாக இருக்கும். அவ்வளோ கச்சிதமாக இருக்கும். எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அது அழியவே அழியாதுங்க. நீங்கள் வாங்குகிற ஆப்பிளை பாருங்கள், அது உண்மையிலே எத்தனை வருஷத்துக்கு முன்னால் எந்த ஊரில் பறித்தாங்களோ தெரியாது. அதுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாதுங்க, அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு 10 தலைமுறை கடந்து பார்த்தா கூட இந்த ஆப்பிள் அப்படியே தான் இருக்கும். ஆதவன் இந்த ஆப்பிளை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த ஆப்பிளை சாப்பிட்றவங்களுக்கு காதலும் வராதடா, காமமும் வராதடா. விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால தானே இவ்வளோ பெரிய மனித உற்பத்தி அக்கார்டிங் டு பைபிள். அது சாத்தான் தயாரித்த ஆப்பிள், நல்ல ஆப்பிள். அதனால தான் மனிதன். ஆனால் நம்ம தயாரிச்சிருக்கிற ஆப்பிள் இருக்கு இல்லையா, நவீன மனிதன், சுற்றுச்சூழலை உருவாக்கப்பட்ட மனிதன் இந்த ஆப்பிளை சாப்பிட்டா காதலும் வராது காமமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு சாத்தானே செத்துட்டான். இது இல்லைங்க கவிதை. அடுத்த பாறை எப்படி இருக்குன்னா, சாத்தான் இல்லாத உலகத்தில் நான் என்ன கிழிக்கப் போகிறேன் என்று கடவுளும் செத்து போனார். கடவுள்னு ஒருத்தர் இருக்கணும்னா சாத்தான் இருக்கணும்ல. இப்படித்தானே அரசியலும் கட்டமைக்கப்படுது இப்போ. ஆனால் யார் கடவுள் யார் சாத்தான்ங்கிறது தான் பிரச்சனை இப்போ. ஆனால் சாத்தான் இல்லாத உலகத்தில் எனக்கு என்ன வேலை என்று கடவுளும் செத்து போனார் என்பது தான் இவர் வந்து அந்த நம்ம எல்லோரும் தான் படிக்கிறோம், விவிலியத்தை படிக்கிறோம், புராணங்களை படிக்கிறோம், தொன்மங்களை படிக்கிறோம். அதிலிருந்து புதிதாக இந்த படைப்பாளியால் உருவாக்கி கொண்டே இருக்க முடியும். இது வந்து ஆதவனுக்கான பாராட்டு விழாவோ கரீம் சொன்னது போல் இது சாகித்ய அகாடமிக்கான முன்னோட்டமெல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலே அவர் எழுத்த முழுசாக படிப்பாங்களா கொடுப்பாங்களாலாம் தெரியலை. கொடுத்தா நமக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு மனிதன் தான் நம்முடைய அன்பு தோழன் ஆதவன் தீட்சண்யா என்று சொல்லி இந்த படைப்பரங்கத்தை ஏற்பாடு செய்த தாமுயக்காசாவினுடைய அணங்கு கிளைக்கும் கோவை மாவட்ட குழுவுக்கும் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி.